Hi friends, welcome to our channel T2E. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம எப்படி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்றது, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணா அதுல என்னென்னலாம் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இல்லனா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணா சப்ஜெக்ட் வெர்ப் கன்கார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் பார்த்தா மட்டும் போதாது, நம்ம இங்கிலீஷ் வந்து வேகமா பேசணும் இல்ல ஃபாஸ்டா நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படினா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸர்சைஸ் பண்றோம், எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இன்னுமே நம்ம வந்து ஸ்பீடா பேச ஆரம்பிக்கலாம். அதுக்காக நம்ம நிறைய எக்ஸசைஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீடியோல அது போல ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷ் டு தமிழ் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் போல தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிமே உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்லாவே ஓகே நமக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அது போல தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்ன நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போல சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒகாபுலரி லேர்ன் பண்ணும்போது ஒரு சார்ட் போல போட்டு வச்சு லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒகாபுலரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குமே சரி, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒகாபுலரி எடுத்துட்டு அந்த மூணு டென்ஸ்லேயும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் சென்டென்ஸ்லாம் எந்தெந்த சுச்சுவேஷனை எந்த இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு லாங் டேர்ம் சிச்சுவேஷனை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஐ லிவ் இன் சென்னை அப்படின்றது நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் சிச்சுவேஷன். இது போல சிச்சுவேஷன்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு பெர்மனன்ட் ஃபேக்ட்டை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குமே சிம்பிள் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். பெர்மனன்ட் ஃபேக்ட் அப்படின்னா ஒரு நிரந்தரமான உண்மை, அதுதான் நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குமே சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், bees make honey. தேனீக்கள் தான் தேனை வந்து உருவாக்கும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபேக்ட். கண்டிப்பாக தேனீக்கள் தான் தேனை வந்து உருவாக்கும். இது போல சிச்சுவேஷன் நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இனிமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, பேப்பர்ஸ் மேட் ஃப்ரம் ட்ரீஸ். பேப்பர்ஸ்லாம் நம்ம ட்ரீல இருந்து தான் தயாரிக்கிறோம். இதுவுமே ஒரு பெர்மனன்ட் ஃபேக்ட் தான். இதுவுமே இது போல சிச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு என்னோட ருட்டீன் ஆகட்டும் இல்லை என்னோட ஹேபிட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குமே நான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஐ ஈட் எவ்ரி மார்னிங் அப்படின்போது நான் எவ்ரி மார்னிங் நான் சாப்பிடுவேன். அது வந்து என்னோட ருட்டீன். அதை நான் சொல்கிறதுக்குமே சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கோ ஃபார் வாக் எவ்ரி டே. ஐ கோ ஃபார் வாக் அட் 6 o'clock அப்படின்றது ஒரு ருட்டீன் இல்லை, அது ஒரு ஹேபிட். நான் மார்னிங் எப்பவுமே வந்து வாக் போவேன் அப்படின்றத சொல்கிறதுக்குமே நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ஒரு மீட்டிங் ஆகட்டும், இது போல் ஒரு டைமிங்கை குறிக்கிற போல் இருக்கிற டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ இல்லை டைமிங் சொல்கிற அது போல் இருக்கிற சிச்சுவேஷனுக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 8 o'clock. இந்த மேட்ச் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது சொல்கிறதுக்குமே நான் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஷாப் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், த ஷாப் ஓப்பன்ஸ் அட் 10 o'clock அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ருட்டீன் சொல்ல முடியாது, ஒரு ஃபேக்ட் இல்லை ஒரு டைமிங் நம்ம சொல்கிறதுக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வேர், ஆஃப்டர், அன்டில் இது போல் ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்போதுமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பிறகு இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா பிஃபோர் லீவிங் த ஹவுஸ் லெட்ஸ் செக் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது போல் சிச்சுவேஷனுமே கூட நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறதுக்காகட்டும் இல்லை என்னோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்குமே கூட நான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ லைக் காஃபி அப்படின்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ், எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்குமே நான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்குமே கூட நான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஐ லைக் டு பிளே, எனக்கு வந்து விளையாட பிடிக்கும். நான் வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு பிளே எஸ்பெஷலி த்ரோ பால் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அங்கே வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், எனக்கு விளையாட பிடிக்கும்,
எஸ்பெஷலாக வந்து எனக்கு த்ரோ பால் வந்து விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குமே நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோர்வையாக நான் சேர்த்து சொல்கிறேன். ஜான் அண்ட் ஐ லிவ் இன் சென்னை. ஜானும் நானும் சென்னையில் வசிக்கிறோம். இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் பீரியடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஜான் கோஸ் ஃபார் அ வாக் எவ்ரி டே இல்லை எவ்ரி மார்னிங். இது வந்து ஒரு ருட்டீன், ஒரு ஹேபிட். இதுவுமே டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். The park opens at 8 o'clock. இது வந்துட்டு ஒரு டைமிங் ஆகட்டும், ஒரு மீட்டிங்கை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்யூச்சரில். ஸோ இதுக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் தமிழ்லையும் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். நம்ம தமிழ் டு இங்கிலீஷும் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், இங்கிலீஷ்லேருந்து தமிழும் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இது போல் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து மூணு சென்டென்ஸும் கலந்து தான் எடுத்திருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுமே கலந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அவனை போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கோ அண்ட் பிரிங் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை போய் கூட்டிட்டு வா. யூ கோ, போய், கோ and bring him. So இதுதான் அவனை போய் கூட்டிக்கிட்டு வா. You go and bring him. இது பார்த்தீங்கன்னா you go. It's a simple present tense தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Go and bring. கூட்டிக்கிட்டு வா, கொண்டு வா, கூட்டிக்கிட்டு வா. ஸோ இப்படி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் காருக்கு அதிக பணம் கேட்கிறான். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் காருக்கு அதிக பணம் கேட்கிறான். He asks more money for the car. So it's a third person singular. So நம்ம வந்து s சேர்க்கணும். So he asks more money for the car. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பட் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஹீ, அவன் காருக்கு அதிக பணம் கேட்கிறான். ஹீ ஆஸ்க்ஸ் மோர் மணி ஃபார் த கார். இப்படி தான் நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அவனை இங்கு வரச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இது எப்படி அவனை இங்கு வரச்சொல். ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர். Ask him to come here. So அவனை இங்கு வரச்சொல். So ask him to come here. இங்கு வரச்சொல். Here இங்கு. ஸோ மழை பெய்யலாம். இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இட்ஸ் மழை அப்படின்றது நம்ம எப்படி அது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லைங்களா. ஸோ இட் மே ரெயின். மழை பெய்யலாம். ஸோ இட் மே ரெயின். என்னிடம் பொய் சொல்லாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. டோன்ட் லை டு மீ. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், நம்ம அதையுமே பார்த்துருப்போம். நெகட்டிவ். ஸோ டோன்ட் லை டு மீ. லை மீன்ஸ் பொய் சொல்லாதே. ஸோ டோன்ட் லை டு மீ. என்னிடம் பொய் சொல்லாதே. ஸோ இது டு நாட், அதுதான் நம்ம வந்து டோன்ட். இது வந்து இன்ஃபார்மல் வேல. ஸோ ஃபார்முலா do not lie to me. Do not lie to me. இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ நான் காலை 5 மணிக்கு எழுவேன். I wake up at 5 o'clock in the morning. எழுவேன். I will. So it's a future. I will wake up at 5 o'clock in the morning. So நான் காலை
5 மணிக்கு எழுவேன். I will wake up at 5 o'clock in the morning. இது வந்து ஃபியூச்சர். இதுமே சிம்பிள் ப்ரெசன்ட், ஆனால் நம்ம நெகட்டிவ்ல வந்து சொல்லியிருக்கோம். இப்போ காலை உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. I have breakfast. haveனும் சொல்லலாம், இல்லை eat. இதுமே சிம்பிள் ப்ரெசன்ட். I have breakfast, I eat breakfast. இப்போ பார்த்தீங்கன்னா 8th சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போவேன். ஸோ நான் போவேன் அப்படின்றத நான் ஃபியூச்சரில் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ வில் கோ ஃபார் ஒர்க். ஐ வில் போவேன். ஸோ கோ, ஐ வில் கோ ஃபார் ஒர்க். ஸோ இது வந்து ஃபியூச்சர், இதில் சொல்லியிருக்கேன். நான் வேலைக்கு போவேன். ஐ வில் கோ ஃபார் ஒர்க். நேற்று நான் விடுமுறை எடுத்தேன். I took leave. I took leave on yesterday. So நேற்று நான் விடுமுறை எடுத்தேன். So I took leave on yesterday. So இது வந்து past tense, simple pastல நான் சொல்லியிருக்கேன். இதுவே ஃபியூச்சரில் எப்படி சொல்லுவோம், I take leave on today. ஸோ இன்றைக்கி நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். டேக்கோட பாஸ்ட்டு தான் டுக். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் 8 மணிக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா, த பஸ் கம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரைவ்ஸ். த பஸ் கம்ஸ் அட் 8 o'clock. AM PM அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ த பஸ் கம்ஸ் அட் 8 o'clock. 8 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரைவ்ஸ் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஐம் சிக். ஐம் சிக். எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ இதுமே சிம்பிள் ப்ரெசன்ட். ஐம் சிக். இப்போ பார்த்தீங்கன்னா, என் வேலைகளை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க். என் வேலைகளை முடித்து விட்டேன். நான் பைக்கில் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ வந்தேன் இதுமே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். ஐ கேம். கம்மோட பாஸ்ட் தான் கேம். ஐ கேம் பை பைக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இனிமேல் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஓவர் வியூ தான் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருப்போம்ல பார்த்தீங்களா, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஸோ அதுதான் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ஐ கேம் பை பைக். என்னுடைய அம்மா சமைத்தார். இப்போ நான் சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கேன், யார் சமைத்தார் அப்படின்னு கேட்கும்போது என்னோட அம்மா சமைத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம், மை மதர், மை மாம், இல்லை மை மதர் குக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மை மதர் ப்ரிப்பேர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். குக்கோட பாஸ்ட் குக்கோட பாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா குக்ட். மை மதர் குக்ட். நான் பிரியாணி மதிய உணவாக கொண்டு வந்தேன். இது எப்படி நம்ம சொல்லுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். நான் பிரியாணி மதிய உணவாக கொண்டு வந்தேன்றது நம்ம பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா brought. I brought biryani for lunch. ஸோ பிரியாணி நான் வந்து மதிய உணவுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு 15 சென்டென்ஸ் வந்து நான் வந்து ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே கலந்து சொல்லியிருக்கேன். இது போல் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சிம்பிளான என்னென்ன சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியணும் அப்படின்றத நீங்கள் தமிழில் எழுதிட்டு அதுக்கான வொக்காபுலரி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டான வேர்ட் ஆர்டரும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது போல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 5 சென்டென்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் இங்கிலீஷில். அது நம்ம தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷில் வந்து எடுத்திருக்கேன்.
I want to sleep. நான் தூங்க விருப்பப்படுகிறேன். ஸோ நான் உறங்க இல்லை தூங்க விருப்பப்படுகிறேன். ஸோ இட்ஸ் அ ப்ரெசன்ட். ஸோ விருப்பப்படுகிறேன், நான் தூங்க விருப்பப்படுகிறேன், ப்ரெசன்ட். I have to go now. I have to go now. இதுமே சிம்பிள் ப்ரெசன்ட். நான் இப்பொழுது செல்ல வேண்டும். நான் இப்பொழுது செல்ல இல்லை போக வேண்டும். நான் இப்பொழுது போக வேண்டும். I told him to come. நான் அவனை வர சொன்னேன். வர சொன்னேன். இது வந்து பாஸ்ட். I told him. டெல்லோட பாஸ்ட் தான் told. I told him to come. So I will complete my work. நான் என் வேலைகளை முடிப்பேன். நான் என் வேலைகளை முடிப்பேன். So it's a simple future. I will complete my work. So I drink water. நான் தண்ணீர் அருந்தினேன். அருந்துகிறேன். So it's a present, simple present. So நான் தண்ணீர் அருந்துகிறேன். I drink water. இதுவே நம்ம பாஸ்ட்ல சொல்லணும்னா I drank water. நான் தண்ணீர் அருந்தினேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. So I drank. ட்ரிங்கோட பாஸ்ட் drank. ஸோ நான் தண்ணீர் அருந்தினேன். இப்படி வந்து நீங்கள் இப்போ இங்கிலீஷ் டு இதுமே நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. அவனை போய் கூட்டிக்கிட்டு வா. ஸோ யூ கோ அண்ட் பிரிங் ஹிம். அவன் காருக்கு அதிக பணம் கேட்கிறான். He asked more money for the car. அவனை இங்கு வர சொல். Ask him to come here. மழை பெய்யலாம். It may rain. என்னிடம் போய் சொல்லாதே. So don't lie to me. Do not lie to me. நான் காலை 5 மணிக்கு எழுவேன். I will wake up at 8 o'clock in the morning. காலை உணவு சாப்பிடுகிறேன். I have breakfast. அதில் I eat breakfast. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போவேன். I will go for work. நேற்று நான் விடுமுறை எடுத்தேன். I took leave on yesterday. பஸ் 8 மணிக்கு வரும். The bus comes at 8 o'clock. ஸோ எனக்கு உடல்நிலை சரியில்லை. I am sick. என் வேலைகளை முடித்து விட்டேன். I completed my work. நான் பைக்கில் வந்தேன். I came by bike. என்னுடைய அம்மா சமைத்தார். My mother cooked. நான் பிரியாணி மதிய உணவாக கொண்டு வந்தேன். I brought biryani for lunch. ஸோ இது போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக நம்ம ருட்டீனாக செய்கிற எக்ஸசைஸ் அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் நிறையா வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் இது போல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் பேச உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.